நான் இன்னைக்கு மாங்காய் தொக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் ஒரே ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தோல் வந்து சீவ போறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த மாங்காய் வந்து வாழைக்காய் சீவரத்துல வந்து சீவ போறேன். இந்த வாழைக்காய் சீவரத்துல வந்து நான் வந்து சீவ மாங்காய் வந்து நல்லா துருவியாச்சு. இந்த கொட்டையை வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து எப்படி பண்ணும்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து நான் வந்து கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து வச்சிருக்கேன். அதை வந்து மிக்சியில வந்து திரிக்க போறேன். கடுகு வெந்தயமும் வந்து திரிச்சாச்சு. முதல்ல வந்து இப்போ வந்து மாங்காய் தொக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சின்ன மாங்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து அடுப்புல வந்து கடாய் வச்சிருக்கேன். அந்த கடாயில வந்து போடுறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுல வந்து கொஞ்சம் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போடுறேன். கொஞ்சம் கிண்டிக்கணும். இந்த தண்ணி பசையெல்லாம் அப்பதான் போயிடும். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து பொடியெல்லாம் போட போறேன். நான் வந்து இது வந்து சில்லி பவுடர் போடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து வெந்தய பொடி கொஞ்சம் போடுறேன். ரொம்ப போட்டால் கசக்கும். அதுக்கப்புறம் வேணுங்கிற உப்பு. இப்போ வந்து நான் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் ஃபர்ஸ்ட்.
கேஸை வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நல்லெண்ணெயில் வந்து இதெல்லாம் தாளிச்சு கொட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு, அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல், கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வந்து வெடிச்சுட்டோம், மிளகாப்பழம் கடுகும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இப்போ அதையும் இதில் போடுறேன். அப்புறம் கடுகு வெந்தய பவுடர் இருக்கு, அதையும் வந்து இதோட போடுறேன். சூடான சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிட்டோம். இதை வந்து நான் வந்து பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் தான் பாட்டிலில் போட முடியும். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை. இது சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டாடா, பை பை.